ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு எஃபெக்டிவான பிரசன்டேஷனை எப்படி கிரியேட் பண்றது அதை பத்தி நான் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து தெளிவா ஷேர் பண்ண போறேன். நீங்க இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு எம்டி பிரசன்டேஷன் வந்து எனக்கு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுல நான் வாட்டர் கண்டென்ட் அதோட இந்த பிரசன்டேஷன் ரெடி பண்ண போறேன். வாட்டர் பிபிடி. ஓகேங்களா? இதை நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா எம்டியா இருக்கு. நம்ம இதோட பிரசன்ட் பண்ணா மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லா இருக்காது. இப்ப நம்ம எங்கேயாவது பிரசன்ட் பண்ண போறோம், ஆறு செமினார்ஸ், ஆறு காலேஜ்ல எங்கேயா இருந்தாலும் நீங்க ஸ்டூடெண்ட் அல்லது காலேஜ் ப்ரொஃபஷனல் அல்லது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஏன்னா ஒரு பிரசன்டேஷன் பாக்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும். அதுக்கு நீங்க டிசைன் போங்க. டிசைன்ல இங்க நிறைய டிசைன் இருக்கு பாருங்க. இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப இந்த டிசைன் எடுத்துக்கலாங்க. இது பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகே, இப்போ இந்த டிசைன் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நான் சாட் ஜிபிடில ஆல்ரெடி கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க. வாட்டர் த சோர்ஸ் ஆஃப் லைஃப். ஓகேங்களா? இப்ப இது என்னது எடுத்து போட்டாச்சு. இப்போ இதனோட சைஸை நம்ம என்ன பண்றோம்னா லைட்டா கம்மி பண்றோம். ஓகே, கம்மி பண்ணிட்டு இதை போல்ட் பண்றோம். அவ்வளவுதாங்க. அடுத்தது சப்டைட்டில். சப்டைட்டில் நம்ம வந்து என்னது கொடுத்துட வேண்டியதான். ஓகே, சப்டைட்டில் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப அடுத்தது செகண்ட் ஸ்லைட். இப்போ இது இந்த நியூ ஸ்லைடு இருக்கு பதிலா இதை கிரியேட் பண்ணுங்க. இதுல நிறைய இது வந்து டைட்டில் ஸ்லைடுங்க. செகண்ட் டைட்டில் அண்ட் கண்டென்ட். நீங்க டைட்டில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கண்டென்ட் கொடுக்கணும்னா இதை கிரியேட் பண்ணணும். செக்ஷன் ஹெட்டர் இது மட்டும்தான் நீங்க இதை கொடுக்கணும். ரெண்டு கண்டென்ட் இருந்துச்சுன்னா நீங்க இதை கொடுக்கலாம். கம்பாரிசன் நீங்க பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க இதை கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து டைட்டில் அண்ட் கண்டென்ட் நான் இதை வந்து இதை கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை கொடுத்தாச்சு. இப்போ செகண்ட் ஸ்லைடு வாட் இஸ் வாட்டர் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இதை வந்து இதை கொடுக்குறேன். பிளஸ் இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா போல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போல்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா காப்பி பண்ணுவோம். சரி, நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணா தேவையானது மட்டும் தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப நீங்க இந்த மாதிரி என்னது இப்போ இங்க பாருங்க. இப்ப இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா போல்ட் பண்ணுவோம். போல்ட் பண்ணிட்டு இது வந்து வாட்டரோட டெபினேஷன். ஓகே, கொண்டு வந்தாச்சு. இப்ப கீ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம என்ன பண்ணா கொஞ்சம் கேப் கிரியேட் பண்ணணும். இதை வந்து செலக்ட் பண்ணி. ஏன்னா அப்ப நான் இப்ப பாருங்க எப்படி இருக்கு, கொஞ்சம் பாக்குறதுக்கு என்னது நீட்டா இருக்கும். இந்த கீ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் நீங்க என்னது ஹெட்லைன் கொடுத்துருங்க. இப்ப அடுத்தது சேம் அதே போல. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அடுத்த ஸ்லைடு, மூணாவது ஸ்லைடு என்ன, இந்த வாட்டர் சைக்கிள். ஓகேங்களா? வாட்டர் சைக்கிள். ஓகே, இப்போ அதோட கண்டென்ட். இப்ப நமக்கு என்னது இது தேவைப்படாது. அப்ப இதை மட்டும் நம்ம என்ன பண்ண புல்லட் பாயிண்ட் வந்து கொடுத்துருவோம். புல்லட் பாயிண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஸ்பேஸ். ஏன்னா இது எல்லாமே என்னது நம்ம வந்து தேவைப்படாது. ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த வாட்டர் சைக்கிள் எவாபரேஷன் கண்டென்சேஷன். ஓகேங்களா? இப்போ வாட்டர் சைக்கிள் அது ஒரு கண்டென்ட் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும் போல்ட் பண்ணணும். போல்ட் பண்ணியாச்சு. அடுத்தது அடுத்து என்ன ஸ்லைடு, இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? இதை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதே போலதாங்க இதை வந்து கொடுக்குறீங்க. இதை நீங்க வந்து மேல வந்து பேஸ்ட் பண்றீங்க அல்லது நம்மளே டைப் பண்ணாலும். ஆனா பாக்குறதுக்கு எல்லாமே யூனிஃபார்மா இருக்கணுங்க. அதான் மெயின். ஓகேங்களா? இப்போ வந்து என்னது ட்ரிங்கிங். ஓகே, இப்போ நம்ம இங்க ஒரு கண்டென்ட் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது போலாம். அடுத்தது அதே போல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னது, வாட்டர் கன்சர்வேஷன். இதை நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், போல்டு பண்ணிக்கலாம். ஓகே, போல்ட் பண்ணிட்டு சேம் அதே போல. ஓகேங்களா? நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றோம். ஓகே, இப்போ கண்டென்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். சைஸை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. பிளஸ் இந்த சிம்பிள் வேஸ் டு சேவ் வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இதோட கண்டென்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணணும். அலைன் பண்ணிட்டு என்னது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து என்னது இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த ஒரு 5 ஸ்லைடு
இப்ப லாஸ்ட்ல ஒரு ஸ்லைடு ஓகேங்களா, பிளாங்க். அதை நீங்க என்ன பண்ணலாம்னா கூகுள் ஓபன் பண்ணி தேங்க்யூ ஓகேங்களா, ஏதாவது ஒரு ஸ்லைடு, ஏதாவது ஒரு இமேஜ். ஓகே, இப்ப தேங்க்யூ இதை நம்ம என்ன பண்றோம்னா ஆட் பண்றோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே, இப்ப அடுத்தது, இப்ப இதுல நம்ம என்ன பண்ணா ஒரு சில இமேஜ் என்னது வாட்டர். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணோம் அவ்வளவுதான். இதுல நம்ம இந்த இமேஜ் எந்த இமேஜ் இருக்கோ அதை நம்ம எடுத்து என்னது நம்ம போடலாம். ஏன்னா இமேஜ் போட்டாதான் அந்த பிரசன்டேஷன் பாக்குறதுக்கு என்னது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். இப்ப இங்க பாருங்க, இந்த இமேஜ் போட்டீங்க, இமேஜ் போட்டீங்கன்னா அதுவே ஆப்ஷன் காமிக்கும். இப்ப நீங்க என்ன பண்ண, ஓகே நம்ம கொடுத்தாச்சு பாத்தீங்களா, இமேஜ் வந்துருச்சு. இந்த இமேஜ் வந்து என்னது கிளிக் பண்ணிட்டு நீங்க இதுல என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும். இப்ப அடுத்தது இந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டர், வாட்டரோட சோர்ஸ் என்னது, இப்ப இந்த இமேஜ் இருக்கு ஓகேங்களா, இதை நான் என்ன பண்றேன்னா காப்பி பண்றேன். அதாவது ஏதாவது ஒரு இமேஜ், ஓகே இந்த இமேஜ் நான் வந்து காப்பி பண்றேங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க. ஓகேங்களா, இந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்துருச்சு பாத்தீங்களா. நீங்க என்னது இமேஜ் காப்பி பண்ணி போட்டு, ஏன்னா மெயின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜ் நிறைய இருந்தா மட்டும்தான் பிரசன்டேஷன் என்னது பாக்குறதுக்கு என்னது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது என்னது ஈஸியா கன்வே ஆகும். நீங்க என்னது வெறும் கண்டென்ட் மட்டும் இருக்கக்கூடாது நம்மளோட என்னது பிரசன்டேஷன். மெயின் வந்து என்னது இமேஜ் கண்டென்ட்டை நம்ம நிறைய வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அப்பனாதான் என்னது நம்ம சொல்ல வர விஷயம் ஈஸியா என்ன ஆகும்னா போயிட்டு ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அது ரிலேட்டடான இமேஜ் நீங்க என்னது பொறுமையா உட்காந்து நீங்க என்ன பண்ணலாம் சர்ச் பண்ணி நீங்க எடுத்து போடலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்றேன்னா நான் எடுத்து போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். நீங்க சப்போஸ் பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365 அதுவே என்னது ஆப்ஷன் கொடுக்கும். இங்க பாருங்க கொடுக்குது பாருங்க, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும். நீங்க இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் இந்த இங்க பாருங்க இதே இமேஜையே நான் இங்கேயும் எடுத்து போடுறேன். ஓகே, எல்லாமே ஒரு பிரசன்டேஷன் ஃபுல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இப்போ அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்லைடு ஷோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்லைடு ஷோ வரும். ஸ்லைடு ஷோ கொடுத்து பார்த்துடலாம். ஓகேங்களா, பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பிரசன்டேஷன் சிம்பிளான ஒரு டைம்ல. ஓகே, இப்போ இன்னொன்னு இதுல என்னது, இதுல இன்னொன்னு உங்களுக்கு ஒரு ஈஸியான டிப் சொல்லி தரேன். இதுல என்னது டிரான்சிஷன் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு டிரான்சிஷன், இதுல நிறைய ஷேப்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதான். ஓகே, இப்போ இதை நம்ம கொடுத்துருவோம். இந்த கியூப் கொடுத்தாச்சு. கியூப் கொடுத்துட்டு இதை நீங்க கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதாங்க. நீங்க ப்ரெசென்ட் பண்ணும்போதே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். இந்த மாதிரிதான் ஈஸியான ஒரு பிரசன்டேஷன் சிம்பிள் அட்ராக்டிவா நீங்க ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இதுல என்னது மெயின் இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா டேட் டைம் எல்லாத்தையுமே ஹெட்டர் புட்டர் எல்லாத்தையுமே என்னது ஸ்லைட் நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து என்னது அப்டேட்டட் அப்ளை வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா, இந்த எல்லா இதுக்குமே ஸ்லைட் நம்பர் வந்துச்சு பாத்தீங்களா, டேட்டு வித் ஸ்லைட் நம்பர். அவ்வளவுதாங்க. ஒரு சிம்பிளான ஒரு டைம்ல வித் 5 ஸ்லைடு பக்காவா நீட்டா ரெடி பண்ணியாச்சா. இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒர்க் பிளேஸ் அல்லது என்னது ஸ்கூல் காலேஜ்ல அவங்கள பிரசன்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.